சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ராமேஸ்வரத்திற்கு சென்ற அண்ணாமலைக்கு ராஜ மரியாதை கொடுத்த பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகமே பேரதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டது. காரணம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான மரியாதை அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், அவர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படக்கூடிய காரணத்தினால் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பாஜகவின் உண்மையான கொள்கை என்ன, திமுக இத்தனை ஆண்டுகளாக பாஜக நோட்டாவிடம் மோதக்கூடிய கட்சி என்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தது. ஆனால் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பிற கட்சிகள் நேரடியாக இணைவது அண்ணாமலையால் தான் சாத்தியம் என்று பிரதமர் மோடி அவர்கள் புகழாரம் கொடுத்துள்ளார். தற்பொழுது அண்ணாமலைக்காகவே மத்திய அமைச்சரவையை மாற்றக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அண்ணாமலை அவர்கள் செய்த சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேயே அமைச்சரை சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்து தமிழகத்தில் திமுக செய்த ஊழலை திமுக ஃபைல்ஸ் என்று 1, 2, 3 என்று வெளியிட்டு திமுகவை ஆட்டம் காண வைத்தார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்க்கட்சியா அல்லது பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சியா என்ற கேள்வியை கேட்கும் விதமாக அண்ணாமலை அவர்களது செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திமுகவிற்கு பேரடியை ஏற்படுத்தும் விதமாக அண்ணாமலை அவர்களது செய்த சாதனையை ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை ராஜ மரியாதை என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. மேலும் அண்ணாமலை அவர்கள் ஒன்று மகாராஷ்டிரா அல்லது கர்நாடகா மூலமாக மாநிலங்களவை எம்பியாக மாறி அமைச்சராக பொறுப்பேற்பார். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் எப்படி நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதோ அதற்கு இணையான பதவி கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழகத்தின் மிக முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மத்திய அமைச்சருக்கு கடிதங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இடத்தில் அண்ணாமலை அவர்கள் இருப்பார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் ஓராண்டு சிக்கலாக அமையும். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அடுத்த முறை நிச்சயமாக கவிழும். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி ஏற்படுத்துவதற்கு சிறந்த தலைவரை ஒன்று நயினார் நாகேந்திரன் வரலாமா அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களைப் போலவே வானதி சீனிவாசன் பெண் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களையும், மத்திய அமைச்சராக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்கலாமா அல்லது மீண்டும் தமிழக பாஜக தலைவராகவே அவர் நியமனம் செய்யப்படுவதற்கு மோடி அவர்கள் மீண்டும் அண்ணாமலை அறிவிக்கலாமா, மக்களின் கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.